இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குது, எவ்வளோ வேகன்சி வந்துருக்குது, என்னென்ன கல்வி தகுதி, பட்டதாரியா, முதுகலியா, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,900 சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்னு கூட சொல்லலாம். இந்த ப்ரைவேட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வயது பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முறைகள் என்னென்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், போஸ்ட்லேயும் விண்ணப்பிக்கலாம், அதேமாதிரி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுலேயும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எதில் விண்ணப்பிக்கிறோம் உங்களுடைய விருப்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்து உங்களுடைய ரெசியூம் மட்டும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணாவே போகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்குறதுக்கு லேண்ட்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய ஆசிரியர் பணி தொடர்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணி, நிறையா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதில் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக இருக்குன்னு நாம் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறோம். வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 2025 வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எம்ஏ பிஎட், அதாவது முதுகலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலை முடிச்சுட்டு நீங்கள் முதுகலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா யார் விண்ணப்பிக்கலாம்னா எல்லாமே பொது பிரிவினராக இருக்கட்டும், பிசி எம்பிசி எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிசிஎம் தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஓசின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 53 இயர்ஸும், மற்றவருக்கு பார்த்தீங்கன்னா 58. இந்த மற்றவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருவாங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டில் வந்துடுவாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி 12th மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து கல்லூரி சான்றிதழ். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் இளங்கலை, முதுகலை ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பீங்க, அதோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதர சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேஜி டீச்சர்ஸ் நேர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கேஜிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லுவோம். அந்த 2 கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் படித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிளும், அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் யாருமே படிச்சிங்க போக மாட்டாங்க. அதனால் கிராஜுவேட் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. இந்த எல்கேஜி, யூகேஜிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி பார்த்தீங்கன்னா எதுவுமே குறிப்பிட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசிஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிவன்மலை போஸ்ட்டு, காங்கயம் 638701. இந்த பின்கோடில் இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணும்போது உங்களுடைய பயோடேட்டா, சுய விவரம் அடங்கிய ரெசியூம், அதேமாதிரி மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு போஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ரெசியூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெயில் மூலிமா அனுப்பணும்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், jmkgsskgm@gmail.com. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து சிம்பிளாக உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணலாம்.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சேலரி இருக்கும், உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் தீரலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0425722069. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸ்கூல் டைமில் காலையில் 9லேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுங்க. அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பொருளுங்க கால் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நேர்லேயே போய் கேட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கூலுங்கிறதுனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் டிஸ்டர்ப் பண்ணாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க. மெயில் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மோட்டிவேட்டாக எனக்கு கொண்டு போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.